இதற்கு ஊவப்ப மந்திரமாங்குன்னே நேயத்தேரேறி நினைவுற்று நேயத்தாய் ஆயத்துள் தோயா மறையோர்கள் தாமே பெருநெறியான பிரணவம் ஊர்ந்து குரு நெறியாலுரை மூடினால் வேத திருநெறியான கிரியை இருந்து சொரூபமதானோர் துகளில் பார்ப்பாரே சத்திய அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கிரியில் நாம் இன்று 1369வது திருமந்திரம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. மூக்கீடில் சிறு கொங்கை கலந்தெடு கன்னியை தச்சிதுவாக சமைந்த இம்மந்திரம் அர்ச்சனை ஆயிரம் ஆயிரம் சிந்தியே. பல்வேறு முறைகளில் நம்ம நவாக்கிரியை அழகா சொல்லிட்டு வந்தவர் 1000 முறை ஜெபியுங்கள் அப்படின்னு இந்த பாடலை சொல்வதாகவே முக்கியமாக உணரப்படுகின்றது. அதுல ஐயா நீங்க பேசுறது கேட்கல. நமக்கு சொல்ல வராரு. முன்னாடிலாம் இந்த சிவாய நம சிவசிவ மந்திரம்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்தியை நம்ம வணங்கணும், அதை நம்ம ஐக்கியமாகணும், ஒன்றாக ஒன்றணும் அப்படின்னாக்கா அதை நிறையாக உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும், தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். நம்ம பள்ளிக்கூடத்தோட சொல்லுவோம், ஒரு தடவை வரலன்னா 5 தடவை படி, 10 தடவை படி, ரிப்பீட்டேஷன் பண்ணு அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஒரு ரிப்பீட்டேஷன் பண்ணு அப்படின்னு நமக்கு ஆசிரியர்கள் சொல்லுகின்ற மாதிரி திருமலா நாயனார் இப்போ நமக்கு ஆசிரியர் உருவில் இதெல்லாம் செஞ்சிருக்கிற, சரி அதோட இல்லை, ஒரு 1000 முறை நீ ஜபித்து கொண்டே இரு அப்படின்றாரு. நாமும் முயற்சி செய்வோம், ஒரு வழியை பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம். பாருங்க கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1369. வைத்திடும் பொன்னுடன் மாதவன் நோக்கிடில் கைச்சிறு கொங்கை கலந்து எழு கன்னியை தச்சிதுவாக சமைந்த இம்மந்திரம் அர்ச்சனை ஆயிரம் ஆயிரம் சிந்தியே. வைத்திடும் பொன், இதோட டிரான்ஸ்லேஷன் படிச்சிருக்கேன். The puja done with Swarna Pushpa is tapas grand. It reveals in the chakra the bija breasted Bala. The virgin hail her with the mesmeric mantra 1,000 times and meditate. வைத்திடும் பொன்னுடன் மாதவம் நோக்கிடில். நம்ம போன பாட்டில் அந்த எல்லா வாசனை பொருள்களையும் கலந்து வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சக்கரத்துக்கு அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. வைத்திடும் பொன்னுடன், அந்த யந்திரத்துல இருக்க இறை சக்தியுடன், மாதவம் நோக்கிடில், அந்த வைத்திடும் யந்திரத்தில் இருக்கும் இறை சக்தியை மாதவம் கொண்டு நோக்கிடில் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த மாதவம் என்றது சாதாரண தவம் இல்லை. இது இந்த முறையே எப்படின்னா, மனதில் நம்ம செம்மையாக்குற மாதிரி மனதில் வச்சு நம்ம பண்ணுற விஷயம். இப்போ சிவமோட இதில் பார்த்திங்கன்னா மனதையே தள்ளி வச்சுட்டு சிவத்தில் நம்மளோட உண்மையான இதில் நிற்கிறது. ஆனால் சக்தி இதில் என்னன்னா, அந்த மனதிலே நம்ம வேலை செய்கிறது, அந்த மனதிலே வேலை செஞ்சு நம்ம சிவத்தை அடைகிறது.
அப்ப அந்த மனதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மனம் முழுக்க இறை சக்தியாக நிரப்ப செய்யணும். அவங்களோட அந்த இறைசக்தியாவே நம்ம மனம் முழுக்க எடுத்து, அது உடம்பும் மனமும் முழுக்க முழுக்க இறைசக்தியாகவே இருந்து, அந்த தவத்துல நம்ம இருந்தோம்னா, அந்த நவாக்கிரி மந்திரங்களோட அந்த ஆம், வழிபாடு முறையில என்னென்ன சடங்குகள்லாம் சொல்லியிருக்காங்களோ, அதையெல்லாம் செய்து, அந்த மந்திரங்கள்லாம் ஜெபித்து, அந்த அ மனதை வந்து முழுக்க அந்த இறைசக்தியாகவே நம்ம கொண்டு வந்து நோக்கினால், அடுத்த வரியில என்ன சொல்றாங்கன்னா, "நோக்கிடு கைச்சிறு கொங்கை கலந்து எழு கண்ணியே." கைச்சிறு கொங்கை கைச்சிறுனா சிறிய, கொங்கைனா மார்பு. இதுல வந்து நம்ம இளம் அழகிய இளம் பெண்ணுன்ற மாதிரியும் பார்க்கலாம். அந்த அங்கங்களுக்கு, அந்த தேவியோட அங்கங்களுக்கு தத்துவங்களும் இருக்கு. அந்த மாதிரியும் பார்க்கலாம். உலக ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் கொடுக்க வல்லவளாக, அந்த மாதிரியும் தத்துவங்கள் நிறைய, எல்லா அங்கத்துக்கும் தத்துவங்கள் இருக்கிறதுனால அந்த முறையிலையும் பார்க்கலாம். கைச்சிறு கொங்கை கலந்து எழு கண்ணியே, அதுல இருந்து யார் வரா, அந்த மாதவம் கொண்டு நீங்க நோக்கினால் யார் அதுல வராங்கன்னா, அந்த சின்னஞ்சிறிய இளம் பெண், ஞானத்தை அனைத்து ஞானத்தையும் வழங்க வல்லவளாக அந்த கண்ணி அதுல கலந்து எழுகின்றாள் அப்படின்றதுதான் சொல்றாங்க. நேத்து கூட லைனையா சொன்னாரு, நம்ம பார்க்க முடியும், நம்ம உணர முடியும், அந்த இதெல்லாம் அந்த இதுதான் இதுலயும் சொல்றாங்க. மாதவம் கொண்டு நோக்கினால் அதுல வந்து பாலாம்பிகையாக, பால திரிபுர சுந்தரியாக, அனைத்து ஞானத்தையும் கொடுக்க வல்லவளாக அந்த கன்னி தெய்வம் வந்து வராங்க. தச்சு இதுவாக சமைந்த இம்மந்திரம். தச்சு இதுவாக அப்படின்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு. இங்க வந்து நான் பார்க்கறது வந்து இவங்க இந்த சரி அந்த தெய்வம் வராங்க, அவங்க எப்படி வராங்க அப்படின்னா, தத்துவ பொருளாக கொண்டு சமைந்த இம்மந்திரம், அதாவது அந்த தேவியவே தத்துவ பொருளாக இந்த அனைத்து மந்திரங்களையும் நீங்க சொல்லும்போது, அந்த அனைத்து சக்திகளையும் கொடுக்க வல்லவளாக அந்த தத்துவ பொருளாகவே சமைந்தனா அந்த உருவாகிய அமைந்த அந்த இந்த மந்திரங்களால் உருவாக்கப்பட்ட அந்த மாதிரி சமைந்த இம்மந்திரம். தத்துவ பொருளாகனா இவங்க என்னெல்லாம் கொடுக்க வல்லவங்க, இவங்கள்ட்ட என்னெல்லாம் சக்தி இருக்கு, அந்த மாதிரி. இப்போ நீங்க அந்த தேவியை பார்த்தாலே வந்து கையில வந்து ஒரு புக்கும் ஒரு ஜபமாலையும் வச்சிருப்பாங்க. அந்த உலக என்னெல்லாம் கொடுக்க வல்லவங்க அப்படிங்கிற மாதிரி, அமிர்தம் கொடுக்க வல்லவங்க, ஞானம், அன்பு. அவங்க திரிபுர சுந்தரியோட சின்ன வருஷன் தான் அவங்க. அவங்களோட இளம் வயது ஒரு உருவமாக தான் அவங்க இருக்காங்க. அனைத்து அருளையும் கொடுக்கக்கூடியவங்க அவங்க. அதனால அந்த 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 தத்துவ பொருளாக சமைந்தது இம்மந்திரம். எந்த மந்திரம்னா, இந்த நவாக்கரியான இந்த 81 பீஜங்களை கொண்டு நம்ம செய்கிற இந்த மந்திரம் வந்து அவளை தத்துவ பொருளாக கொண்டு அந்த கண்ணியை எழச் செய்த மந்திரமாக இருக்கிறது. அந்த மாதிரி பார்க்குறேன். அர்ச்சனை 1000 சிந்தியே, அந்த தேவியை நீங்கள் அர்ச்சனை செய்து 1000னா 10 லட்சம் தடவை அர்ச்சனை செய்து சிந்தியே. இந்த கந்தகுரு கவசத்தையும் நான் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி மந்திரம் இருக்கு. அதுலேயும் 6 பீஜங்கள் கொண்ட சரவணபவ மந்திரம் இருக்குன்னு. அதுலேயும் என்ன சொல்லுவாங்கன்னா, கோடி முறை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோடி முறை ஜெபிக்கிறதுனா நம்ம அவங்களாவே ஆயிடுவோம். அந்த ஃப்ரீக்குவன்சிலே நம்ம வந்து முழுக்க அந்த மனமும் உடம்பும் முழுக்கவே அந்த மந்திரமாவே, அந்த ஃப்ரீக்குவன்சியாவே ஆக முடியும். அதனால அத்தனை முறை ஜெபிக்க ஜெபிக்க அவங்களே சிந்தித்து இருக்க இருக்க அந்த பாலாம்பிகையின் அருள் பெற்று அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம், நீங்க காலை வணக்கம். நன்றி லைனையா கௌரிமா, ஒரு அழகான விளக்கம், ஒரு தொடக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்றைய மந்திரம் வந்து 1369. என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். வைத்திடம் பொன்னுடன் மாதவ நோக்கிடு, கைச்சிறு கொங்கை கலந்தெழு கனியை தச்சிதுவாக சமைந்த இம்மந்திரம். அர்ச்சனை 1000 சித்தியே.
சிந்தியேன்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு சித்தியேன்னு ஒரு சில இடங்கள்ல இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணுதான், சிந்தித்தால் சித்திக்கும். அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய தேவையில்லை. வைத்திடும் பொன்னுடன் மாதவ நோக்கிடில். இப்ப இந்த இடத்துல யார பத்தி பேச போறாங்க அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து போன பாடல்ல வந்து ஒரு குறிப்பு வந்து இருக்கு. சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முழுமையை பத்தி போன பாடல்ல முடிச்சாட்டு, இப்ப நம்ம வந்து அந்த சக்கரம் பத்தினது இல்ல, அதுல இருக்கக்கூடிய தேவியை பற்றிய ஒரு குறிப்பு. என்ன சொல்றாரு, சேர்கின்ற 9 சேரணி வைத்திடே அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த அத்தனை கந்தங்களும் சேர்ந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணியாச்சு, அந்த அத்தனை பேரையும் சேர்த்து நம்ம ஆவாகனம் பண்ணியாச்சு, அத்தனை விஷயத்தையும் சேர்த்து யாருக்கு அந்த சக்கரத்துக்குன்னு பார்த்தோம் நம்ம. அப்ப இதுக்கு அடுத்தாப்புல அந்த ஆவாகனம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவி உபாசனைக்குள்ள போகணும். அப்ப என்ன சொல்றாரு, வைத்திடும் பொன்னுடன் மாதவ நோக்கிடு. அப்போ பொண்ணுன்னா நமக்கு தெரியும், பொன்னொழி அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த பொன்னுடல் அப்படின்னும் எடுத்துக்கலாம். மாதவ நோக்கிடு யாரு, தவம் செய்யக்கூடியவர்கள். இதை நோக்கிடில் கைச்சிறு கொங்கை கலந்தெழு கன்னியை அப்படிங்கிறாங்க. கைச்சிறு கொங்கை அப்படின்னா சிறிய முலையை உடையவள் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். யார் அது அப்படின்னா பாலா திரிபுர சுந்தரி. அப்ப அவளை பத்தி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் எதை நம்ம முதல்ல பார்க்கும்போது 9 செட் ஆஃப் மந்திரம் நம்ம பார்த்தோம், ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்தோம். ஆனா முதல் மந்திரம், அதாவது 1319 ஒரு மந்திரம் சொன்னாரு. ஆனா அடுத்தாப்புலயே வந்து அடுத்த இதுக்கு போயிட்டாரு. கிளீம் ஸ்ரீம் கிரீம் ஐம் கௌம் கிரீம் அவும் சௌம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் சொன்னாரு. சொல்லிட்டு அதை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணல, அடுத்தடுத்து போனாரு. இந்த இடத்துல திருப்பி அந்த ரவுண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 7-8 பாடல். அந்த நவாக்கரின்னு சொன்னா இந்த 9மே நவாக்கரி தான். ஆனா நம்ம வந்து முதிர்ந்து நம்ம நவாக்கரி ஜபம் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த கிளீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தான், கிளீமில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தான் நம்ம ஆரம்பிப்போம். நம்ம வந்து முழுக்க ஜபமாக செய்வோம். அப்போ எத்தனை முறை செய்யணும் அவரு கணக்கு சொல்றாரு. அர்ச்சனை 1000 சித்தியே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எங்க வருது, நான்லாம் சொல்லல, அவர் பின்னாடி அவரே சொல்லிடுறாரு. அடுத்த மந்திரத்துல அவரே சொல்றாரு, முந்தை கிளீமெழ முன்னிருந்தாளே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அடுத்த பாடல்ல. அப்போ இந்த இடத்துல அங்க யாரு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாரு இருக்கா அப்படின்னா கைச்சிறு கொங்கை கலந்தெழி கன்னியே, வாலை அப்படின்னு நம்ம சித்தர்கள் கொண்டாடக்கூடியவள் வாலை. இவள் யாரு அப்படின்னா கௌரிமா சொன்ன மாதிரி லலிதா திரிபுர சுந்தரியின் லலிதா திரிபுர சுந்தரி தான். இது என்ன, லலிதா திரிபுர சுந்தரி எப்பொழுது கணன்றெழுந்தாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த கதையெல்லாம் பார்த்திருக்கோம். பண்டாசுரனை வதம் செய்வதற்காக வந்தாள். அப்போ இந்த பண்டனை வதைக்கிறதுக்கு ஆன அந்த போர்ல நிறைய தேவதைகள் இருந்தாங்க. அந்த தேவதைகள்ல ஒருத்தரை எதிர்கொண்டாங்க. அது ஒரு பெரிய லலிதோபாக்கியானங்கிறது மிகப்பெரிய பகுதி. அதுல வந்து தேவியினுடைய பல வியாபகங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த வாழையினுடைய அந்த பாலாவனுடைய சரித்தம் வரும்போது எப்படின்னா பண்டனுடைய புத்திரர்கள் வராங்க. அப்ப பண்டனுடைய புத்திரர்கள் வரும்பொழுது அவர்களை எதிர்கொள்வதற்கு அவங்களோட நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு உருவம், அந்த முதிரா கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயசுல இருக்கக்கூடிய இளம் பெண் உருவத்துல தேவி வந்து அவர்களை அழிப்பதற்கு போகிறா. இது பாலையினுடைய அந்த அருண கிரண ஜாலா எப்படி இருந்தா அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அருண கிரண ஜால ரஞ்சித சாவகாச பித்ருத ஜபவடிகா புஸ்தகா பீதிகஸ்தா இதர கரவராட்டியா புல்ல கல்லார சம்ஸ்தா நிவசதி ஹிருதிபாலா நித்ய கல்யாண சீலா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ வந்து எப்படி இருந்தா, அருண கிரணம் மாதிரி இருந்தா, ரஞ்சித சாவகாசா, அதாவது
மனதிற்கு இனியவளாக இருந்தாள் அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தை. நம்ம அந்த அந்த 10, 8, 9 வயசு குழந்தைய நமக்கு எப்படி பிடிக்கும் அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி. ஆனா அவள் வந்து என்ன பண்ணா அப்படின்னா பண்டனுடைய அத்தனை புத்திரர்களையும் அவள் அழித்தாள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு 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 குழந்தைங்களை போய் தேவி அழிச்சான்னு இது சொல்லிடக்கூடாதுல்ல உலகம், அதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து தேவியினுடைய மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உறவு முறையில பார்க்கும் பொழுது அப்படி வச்சுக்கிறது இந்த உலக இயல்பு. ஆனா பிறப்பும் இறப்பும் மற்றவளுக்கு ஏது குழந்தை இல்லையா, எல்லாருமே குழந்தைங்கதான். அதனால நம்ம அவளுடைய சிறிய உருவம், அவளுடைய அந்த பண்டபுத்திரர்களை அழிப்பதற்காக வந்தது. இப்ப யாரு பண்டபுத்திரர்கள் அப்படின்னு நம்ம இந்த மொத்த லலிதோபாக்கியானமும் பார்க்கும்போது விஷுங்கன் யாரு, விஷுக்கரன் யாரு, நம்மளுடைய அந்த பண்டபுத்திரர்கள் யாரு அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனமே இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சா டைம் ஆயிடும். சோ அந்த கை சிறு கொங்கை கலந்தெழு கண்ணியை, அப்ப அந்த இடத்துல அவ இருக்கா. கலந்தெழு கண்ணியை, அப்ப பாலாவை எழுப்பக்கூடிய அந்த மந்திரம் அது. எழுப்ப மாத்திரம் இல்ல, அடுத்தாப்புல சொல்றாரு தச்சிதுவாக சமைந்த இம்மந்திரம். தச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம தச்சு அப்படின்னா பொருந்து அப்படின்னு நம்ம பாக்குறது பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவளை பொருத்தி நம்ம வந்து, ஏன்னா அந்த குண்டலினி வந்து மேலே எழும்புவது முக்கியம் அல்ல. நம்ம நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்கோம். அந்த அந்த சக்தி மேலே எழும்பும். அதுவே நிறைய ப்ராசஸ், கிட்டத்தட்ட 64 ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டு ஆனா எப்ப எழும்பினாலும் கீழே வந்து பேஸ்ல வரணும். நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம நித்யானந்தாவை சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. இத வந்து எல்லாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை வேதாத்திரியம்ல அவர் சொல்லி, நம்ம வேதாந்த மகரிஷி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாருன்னா, ஏன்னா இவர் இங்க இருந்தானே போனாரு, என்ன சொல்லியிருப்பாருன்னா குண்டலினி வந்து அந்த அந்த அமைப்பு வந்து மேல எழும்பி திரும்பி பேஸுக்கு வந்து உட்காரணும். அப்படி இல்லாம சும்மா சும்மா நம்ம அந்த எனர்ஜி எங்கெங்கயாவது நிப்பாட்டி பண்ணோம்னா அதனுடைய ஆற்றலை இழந்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அனுபவபூர்வமாவும் சொல்றேன். அதுல தடை இருந்தது, மேல எழும்பிடுச்சு, உள்ள வந்து உட்கார தடை இருந்தது, திரும்பி அந்த பேஸுக்கு திரும்பணும், திருப்பி போகணும். அது மாதிரி தானா எழும்புறது ஒரு பக்கம். தச்சு அப்படின்னா பொருந்துதல். அப்ப அந்த இடத்துல வந்து பொருந்தி அமரணும். ஒரு நம்ம அந்த உரல்ல இடிக்கிறவங்களுக்கு தெரியும், உஸ்ன்னு போடுவாங்க அந்த உலக்கைய. அது வந்து இதுல அந்த குழியில இறங்கணும். குழியில இறங்காம மேலேயோ கீழேயோ இறங்கிச்சுன்னா பிரச்சனை. அது இறங்குறதும் சரியான அமைப்புல இறங்கணும், சரியான வேகத்துல இறங்கணும், இல்லைன்னா தானியம் சிதறும். அப்ப இது ஒரு கலை. அப்ப அதுக்கே அப்படி ஒண்ணு இருக்கும்போது இந்த குண்டலினி மேலே எழும்பக்கூடியது எப்படி வரணும் அப்படின்னா, அந்த எழும்பிய அந்த இடத்துல இருந்து திருப்பி மீண்டும் அந்த எந்த இடத்துக்கு சென்றதோ அங்கிருந்து, இங்க இருந்து மணிப்புரகம் போறது, இல்ல விசுத்தி போறது, இல்ல சகசிரதலம் தொட்டு திரும்புகிறது அப்படிங்கும் போது அங்க திரும்பி உள்ள வரணும். உள்ள வரலன்னு முடிஞ்சு போச்சு. தனஞ்சயன் கூட கூட்டிட்டு போயிடுவார். தனஞ்சயன் எழும்பி போயிடுவாரு. அந்த அம்மா இல்ல, ஐயோ எனக்கு வேலை இல்லை அப்படின்னு மேல எழும்பி போயிடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு சூட்சுமமான ஒரு விஷயம். அப்போ எவ்வளவு நேரத்துல போகணும், எவ்வளவு நேரத்துல வரணும், இல்ல அது எந்த தொடர்பு, ஏதாவது சாந்தம் வரைக்கும் தொடர்பு இருக்கும் நம்ம உடலுக்கு. அப்ப அங்க வரைக்கும் போயிட்டு வரலாம். அதுக்கு மேல போயிட்டு திரும்ப தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா தென் அவ்வளவுதான். அது நம்ம பார்த்திருக்கோம், ரோட்ல எத்தனை பேர் அலையறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். தன் நிலை பிறழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அப்போ இது என்ன இங்கே, அப்ப திருப்பி அமையறதுக்கு உண்டான அந்த ஒரு தன்மையை கொடுப்பவளாக யார் இருக்கிறாள் அப்படின்னா இந்த மந்திரம் இருக்கிறது. இந்த மந்திரம் யாரை எழுப்புகிறது? இப்படி பொருந்தக்கூடிய தன்மையுடைய பாலாவை நம்முடைய வசமப்படுத்துவதற்கு, அவளுடைய அருளை பெறுவதற்கான மந்திரமாக இது இருக்கிறது. தச்சிதுவாக சமைந்த இம்மந்திரம். அப்ப இதுதான் சரியான மந்திரம். நீ இத வந்து பிடிச்சுக்கிட்டோம்னா நீ வந்து பாலாவோடு உறவு கொண்டு விடலாம், பாலாவோடு அவளை பற்றி கொள்ள முடியும், அவளுடைய பாதார விந்தங்கள்ல வந்து நம்ம வந்து சரணாகதி அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்றாரு. அதுக்கு அர்ச்சனை 1000 1000 சிந்தியே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம இது எப்படி 1000 1000னா எவ்வளவு
இத்தனை கணக்கு சிந்திச்சா போதுமா அப்படின்னு இல்ல. இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒரு செல்லுலயும் அவளை நிரப்பி இந்த மந்திரத்தை நிரப்பும் பொழுது நம்மால் இந்த ஸ்திதியை, இந்த பாலாவை பற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுதான் முக்கியம். கணக்கு என்னமா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜபம் வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல எண்ணிக்கையெல்லாம் முடியவே முடியாது நம்மளால. அப்படி எண்ண ஆரம்பிச்சா அப்புறம் அந்த எண்ணிக்கையில தான் மனசு போகும். அப்ப என்ன பண்ணணும்? 1000 அப்படிங்கும் போது என்ன எண்ணிக்கையே இல்ல. அப்படியே உள்ள ஆழ்ந்து 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 ஒரு மந்திரம் இக்கு ஒரு அத்தனை நாடி நரம்புலயும் போகணும். இல்லி ஒரு அத்தனை ஆடி நரம்புலயும் போகணும். இம்மு ஒரு அத்தனை நாடி நரம்புலயும் போகணும். அப்படிதான் நம்மளால பண்ண முடியும். நம்ம இத பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே புரியும் நான் சொல்றது. ஒரு சொல்லும் ஒரு எழுத்தும் ஒரு ஒலியும் நம்முள்ளே முழுவதுமாக நிரம்பும். அப்படி நிரம்பும் பொழுது கைச்சிறு கொங்கை கலந்தெழு கன்னி நம்முள்ளே எழுவாள். எப்படி எழுவாள் அப்படின்னு பார்த்தானா பொன்னுடன் எழுவாள். அதாவது ஒளியோடு எழுவாள். அதை பார்ப்பதற்கு நாம் இருக்க வேண்டும். அதான் மாதவ நோக்கிடில் அப்படின்னு சொல்றாரு. சோ இதை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நம்ம மனசுக்குள்ள எழும். நம்மளால பாலா திரிபுர சுந்தரியின் தரிசனத்தை பெற முடியும். அப்படி பெறக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடியது இந்த மந்திரம் அப்படின்னு திருமூலர் கிளீமுக்கு உண்டான ஒரு அந்த வரிசைக்கு உண்டான ஒரு முன்னுரையை இந்த மந்திரத்துல அவர் தராரு. ரொம்ப அற்புதமான பகுதிகள் இனி வரக்கூடியது. அதை உங்களோடு பகிர்ந்தெடுத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. நான் சின்ன வயசுல போய் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சார் நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த எல்லை எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்னு. அவர் சொன்னாரு, ஒரு டைரி எடு, எந்த டாபிக் கொடுத்தாலும் ஒரு பக்கத்துக்கு எழுத முடியுமான்னு பாரு. அப்படி ஒரு சிந்தனை உனக்கு வந்ததுன்னா இன்னும் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆயிட்டப்பா அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம கிருத்திகா அம்மா எந்த ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்ஸ்டண்டா இந்த தளத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடியது. அவங்களை என்றென்றும் கொடுத்து அவங்கள பேரு ஆற்றல் தான். அது தலைக்காம ஒரு டிராவல்ல எங்க இருந்தாலும் நான் ஆரம்பத்துல ரொம்ப வியந்தது உண்டு. ஒரு குடும்ப பெண்ணாக இருந்துட்டு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு செல்ல வாய்ப்பு கிடைச்சது. அழகாக உபச்சரிச்சாங்க. உண்மையிலே அவங்களுடைய அந்த எனக்கு சொல்ற வார்த்தைகள் வரமாட்டேங்குது. வணங்கி மகிழ்கின்றேன் அம்மா. மிக்க நன்றி. நன்றி. திருமூலர் அருள் அவங்க நமக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க எனக்கு ஒரு தாய் போலதான் சொல்லுவாங்க. திருமூலர் கைப்பிடிச்சு கூட்டு போறாரு அப்படின்றதுனால அந்த பாடெல்லாம் உணர முடியுது. கை தொட்டு நானே அந்த மந்திரத்தை எழுத முடியுது. சொல்ற விஷயங்களை உணர முடியுது. அப்போ அதுக்கு எங்களோடு பயணிக்கின்ற அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வாருங்கள் விந்தியாமா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1369வது திருமந்திரம். 1000 போற்றிகள் கூறு. திருமந்திரம். வைத்திடும் பொன்னுடன் மாதவ நோக்கிடில் கைச்சிறு கொங்கை கலந்தெழு கன்னியை தச்சிதுவாக சமைந்த இம்மந்திரம் அர்ச்சனையாயிரம் சிந்தியே. அருமையான திருமந்திரம். பொன் போன்ற சக்தியிடம் மனம் வைத்து தியான வழிபாட்டை மிகப்பெரிய தவம் போல செய்க. அழகிய இளமார்புடைய அன்னை பராசக்தியை வடிவமைத்து வரையப்பட்ட சக்கர மந்திரத்தை அவள் அருளை பெற 1000 உச்சரிப்பாயாக. மா தவம் பெரிய தவம். கச்சு மேலாடை. தச்சு வடிவமைக்கப்பட்ட. சிந்தி உச்சரி. கழக வெளியீட்டில் பெருந்தவ பேற்றால் பொன் தகட்டில் வரைந்த சக்கரத்தின் கண் விளங்கும் அழகிய கொங்கையுடைய கன்னி அம்மையை கவர்ச்சியுறச் செய்யும் இம்மந்திரத்தை 1000 முறை உருவேற்றினால் 1000 அர்ச்சனையாகும். 1000 முறை உருவேற்றுக. கை அழகு
ஆயிரம் ஆயிரம் அடுக்கு அளவின்மை குறித்து நின்றது. வைத்திடும் பொன்னுடன் சக்கரத்தின்கண் தாபிக்கப்பட்டிருக்கும் பொன்மயமாகிய நவாக்கரி சக்தியுடன். தச்சு என்ற சொல்லின் பொருள் வசியம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இவங்களை பத்தி கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா சரித்திரம் படைப்பின் தளத்தின் மூலமா தான் எனக்கு அறிமுகமானாங்க. அதுல இருந்து பாருங்க, தொடர்ச்சியா நான் தளத்துக்கு வருவேன், படிப்பேன், பேசுறத உணர்ந்ததை சொல்லுவேன்னு ஒரு விடாமுயற்சியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கின்றது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த தளத்துல அவங்க பேசிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் முடிச்சிட்டு இங்க வந்து இதை சொல்லிட்டு படிச்சுட்டு போனதான் எனக்கு ஒரு திருப்தி. டெய்லி ஒரு திருமந்திரம் கண்டிப்பா படிச்சாதான் ஆகணும் அப்படின்னு நம்மோடு நமக்கு ஒரு உதாரண புரட்சராகவும் இருக்கின்றார்கள். நல்ல தெளிவா பேசி அதனுடைய உண்மைகளை உணர வைக்கின்ற அம்மையார் அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் தளத்தின் சார்பாக. மிக்க நன்றிங்கம்மா. பாருங்கள் அத்தனாரி ஐயா, வணக்கம். வணக்கம். இந்த பாடல்ல வந்து அந்த பாலா திரிபுர சுந்தரி வாழை அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த அம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா வாழை கும்மி அப்படின்னு கொங்கண சித்தரும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அது 100 பாட்டுன்னு நினைக்கிறேன். வாழை கும்மின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல சித்தர் தேடல் கிளப்ல வந்து சிந்திக்கிறாங்க. அதுவும் இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆனாலும் கூட எனக்கு இந்த பாட்டை கேட்கும்போது என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, நமக்கு வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குல்ல, அத வந்து பழைய காலத்துல புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து அப்பர் பெருமான் பாடின ஒரு பாடல். அங்க வந்து அங்க இருக்கிற அம்பாளுக்கு வந்து ஆக்சுவலா தையல் நாயகின்னு பேரு. ஆனா எல்லாரும் இப்ப அதை மாத்தி தைல நாயகி அப்படின்னு சொல்றாங்க. தைலம் அரைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு. அது இல்ல, தையல் நாயகி. அந்த அங்க வந்து அப்பர் பெருமான் பாடின ஒரு பாடல் இருக்கு. எனக்கு வந்து ஒரு 5 மணிக்கு எழுந்தாதான் பாடவே முடியும். ஆனா நான் எழுந்ததே இப்பதான். ஆனாலும் கூட முயற்சி பண்ணி அப்படியே அந்த பாட்டோட கலந்து ஓதி பார்ப்போம். ஏன்னா இதுல 1000 1000 அப்படின்னு வர்றதுனால அப்பர் பெருமானும் சரி, ஒரு ஆழ்வாரும் அந்த பெரிய திருமடல் சிறிய திருமடல் எழுதினவரும் வந்து பேராயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு. மாதவ நோக்கிடில் அப்படிங்கிறது என்னன்னா, எப்போதும் அந்த நோக்கத்திலே இருக்கணும், பிரியாம இருக்கணும். பிரிவிலா அடியார்க்கு பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை. சிவகதி அப்படிங்கிற அந்த செல்வம். பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமா. நம்ம மந்திரமும் தந்திரமும், இந்த திருமந்திரமே மந்திர தந்திரமா தான் இருக்கும். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி
தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. ஆயிரம் ஆயிரம் முறை சிந்திக்காமல் என்னுடைய வாழ்நாளை நான் போக்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நாம் அதை உணர்ந்து, அது அவருக்காக சொன்னதில்லை, அது நமக்காக சொன்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டு இன்று முதலாவது நம்ம வந்து ஆயிரம் ஆயிரம் முறை சிந்திக்க தொடங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஒரு விருந்து இருந்ததுன்னா இறுதியில வந்து தாம்பூலம், ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு நிறைவு பெறுதுன்ற மாதிரி உங்களுடைய அந்த பாடலோடு உங்க வார்த்தைகளோடு இந்த தலம் நிறைவுற்றாதான் எல்லாருக்கும் ஒரு திருப்தியா இருக்குங்க ஐயா. இந்த பாடல் உண்மையிலே ஒரு சன்னிதானத்துல நின்று கேட்கின்ற ஒரு உணர்வு மீண்டும் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கின்றது. மிக்க நன்றிங்க ஐயா. வேற ராமராஜ் ஐயா புதுசா வந்திருக்கிறாங்க, கருத்தில் தெரிவிக்கிறாங்களா? அண்ணான்றவங்க வந்திருக்கிறாங்க. மாரி கணேசன், சத்யநாராயண் சாருக்கு வந்து ஓராண்டுக்கான சிம்பல் கொடுக்கப்பட்டுள்ளது போல இருக்கு கிளப் ஹவுஸ்ல. ஏதேனும் கருத்துக்கள், பரிமாற்றங்கள்? சத்யநாராயண் ஐயா குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. பயங்கர பிஸி ஷெடியூல்லையும் ஐயா லிசனிங் மோடு வந்துடுறாங்க. மிக்க நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சிடலாங்கன்னு நினைக்கிறேன். வந்த மைய அன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.